தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் சேதமடைந்த சம்பா தாளடி நெற்பயிர்களுக்கு பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் உரிய இழப்பீடு தொகையை பயிர் காப்பீடு நிறுவனம் முழுமையாக வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் தீனதயாளன் இணைந்திருக்கிறார். வணக்கம் தீனதயாளன், விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாதன். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் கடந்த சம்பா தாளடி நெற்பயிர்கள் பெருமழை பருவம் தவறிய மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய மகசூல் இழப்பீடு வழங்குவதில் பயிர் காப்பீடு நிறுவனம் பாரபட்சமாக குறைவாக அறிவிக்கப்பட்ட இழப்பீடு தொகையை உரிய காலத்தில் முறையாக வழங்காததை சுட்டிக்காட்டி மத்திய அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட பயிர் காப்பீடு நிறுவனம் முழுமையாக வழங்க வலியுறுத்தி பாபநாசத்தில் உள்ள இந்திய அரசின் தொலைத்தொடர்பு துறை BSNL அலுவலகம் முன்பு தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்க செயலாளர் சுந்தர விமல்நாதன் தலைமையில் கையில் பிரதமர் மோடி திருவுருவப்பட பதைகளுடன் கண்டன முழக்கமிட்டு 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலம் முழுமையாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி தீனதயாளன்.